இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் இளம் வீரர் சர்பராஸ் கான் செய்த தவறை உடனடியாக கேப்டன் ரோஹித் சர்மா திட்டி திருத்திய சம்பவம் ரசிகர்களிடம் கவனத்தை ஈர்த்துள்ளது. டாஸை வென்று இங்கிலாந்து அணி 353 ரன்கள் எடுத்த நிலையில் அதன் பின் இந்திய அணி 307 ரன்களையும் எடுத்தது. இதனால் 37 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இதனையடுத்து 46 ரன்கள் முன்னிலை பெற்றிருந்த நிலையில் 2வது இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி விளையாடியது. அப்போது இங்கிலாந்து தங்களுடைய பேஸ்பால் திட்டத்தை செயல்படுத்தி மிகப்பெரிய இலக்கை இந்தியாவுக்கு நிர்ணயிக்கப் போகிறது என்று இந்திய ரசிகர்கள் பயந்தார்கள். ஆனால் மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்றை இந்திய வீரர்கள் கொடுத்தார்கள். தமிழக கிரிக்கெட் வீரர் அஸ்வின் மற்றும் குல்தீப் யாதவ் பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் இங்கிலாந்து வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தார்கள். இந்த நிலையில்தான் விரைவாக விக்கெட் எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்திய வீரர்கள் பிரபாந்தமாக ஃபீல்டிங் செய்தார்கள். அப்போது இளம் வீரர் சர்பராஸ் கான் பேட்ஸ்மேனுக்கு அருகே ஃபீல்டிங்கில் நிற்க வைக்கப்பட்டார். இளங்கன்று பயமறியாது என்பதற்கு ஏற்றார் வகையில் சர்பராஸ் கான் ஹெல்மெட் அணியாமல் பேட்ஸ்மேனுக்கு அருகே போய் நின்றார். இதனை பார்த்த கேப்டன் ரோஹித் சர்மா உடனடியாக சர்பராஸ் கானை அழைத்து திட்டினார். ஹீரோ போல நடந்து கொள்ள முயற்சி செய்யாதே, ஹெல்மெட் மாட்டிக்கொள் என்று அவர் கூறினார். மேலும் மாற்று வீரரை அழைத்து சர்பராஸ் கானுக்கு ஹெல்மெட் கொண்டு வாருங்கள் என்றும் ரோஹித் சர்மா சைகையில் காட்டினார். இதனையடுத்து சர்பராஸ் கானுக்கு ஒரு ஹெல்மெட் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகுதான் பந்து வீசப்பட்டது. ரோஹித் சர்மாவின் இந்த செயல் ரசிகர்களால் பாராட்டப்பட்டு வருகிறது. பல இளம் வீரர்கள் இதுபோன்று கவனக்குறைவால் பாதுகாப்பு உபகரணங்கள் பயன்படுத்தாமல் அவர்களுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை முடிவுக்கு வந்து இருக்கிறது. ஆனால் சர்பராஸ் கான் போன்ற திறமையான வீரர்கள் இந்தியாவின் எதிர்காலத்திற்கு முக்கியம் என்பதை உணர்ந்த ரோஹித் சர்மா இதுபோல இளங்கன்றுகள் தவறை செய்துவிடக்கூடாது என்பதை தட்டி கேட்டு களத்திலேயே அவருடைய தவறை திருத்திய சம்பவம் பாராட்டை பெற்றுள்ளது.